தமிழ் அதுக்குள்ள அதை பத்த வச்சிட்டா. நல்ல வேலை, அது வெடிக்கிறதுக்குள்ள நான் அவளை அங்கிருந்து பிடிச்சி காப்பாத்திட்டேன். சேது அண்ணா மட்டும் சரியான சமயத்துக்கு வராம இருந்திருந்தா தமிழுக்கு என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. என்ன கருப்பு, என்னண்ணே நம்ம வீட்டுக்கு வாங்கின பட்டாசுல யாருன்னு நாட்டு வெடி கொண்டு வச்சிருப்பா? சன்னாசி, இத பத்தி நீ உடனே எஸ்பிக்கு தகவல் கொடு. சரிங்கண்ணா. போன போடு. டேய் போஸ், போனா முதல்ல எல்லாரும் உள்ள போலாம். தமிழையும் கூட்டிட்டு வாங்க. சரி, கூட்டிட்டு வாயா. டேய் வா 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 வா. ரொம்ப பெயினா இருக்காமா? இல்ல டாக்டர். காதுல ரொம்ப வலி இருக்கா? பெயின் இருக்காமா? இல்ல டாக்டர். சரி. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். பெருசாக எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ இவங்க நார்மலாக தான் இருக்காங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா அதுவே போதும். சரிங்க டாக்டர். வேற ஏதாவது எமர்ஜென்சியா இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. நான் வரேன் சார். வரேன் சார். சரிங்க சார். அமைச்சர் வீடு என்று தெரிஞ்சு அவை நாட்டு வெடி கொண்டு அமைச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு எம்பிட்டு ஒரு தைரியம் இருக்கணும். எஸ்பி சார், இவங்களை நம்ம சும்மா விட்டுறக்கூடாது சார். நீங்க இதை சொல்லணுமா சார்? எல்லா இடத்துலயும் தீவிரமா விசாரணை போயிட்டு இருக்கு. எப்படியும் இன்னும் 2 நாள்ல யாரு செஞ்சாங்கன்றதை கண்டுபிடிச்சி இதுக்கு காரணமா இருந்தவங்கள கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவோம் சார்.